ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ் வித் ராஜா ஹரிஜித். இன்னைக்கு எங்கள் பகவதி அம்மன் கோயிலில் உற்சவம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் ஆணையெல்லாம் வந்திருந்தது. நம்ம ஊரில் என்னன்னா, நம்ம முளைப்பாறை இருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே பூத்தாளம் எடுப்பாங்க. எனக்கு பூத்தாளம் எதுக்கு எடுக்கணும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்பந்தான் அவங்க போயிட்டு தான் தெரியுது பூத்தாளம் எடுத்து கோயில்கிட்ட போய் கொடுக்கணும். அதனால நான் சரி நம்ம எடுத்துக்கலாம், எடுத்தா நம்ம ஜாலியாக இருக்கும்னு சொல்லி எடுத்தேன். அப்போ ஜாலியாகவும் இருந்தது, எல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த பாருங்க, எல்லாரும் கேரளா சாரி உடுத்து பூத்தாளம் கையில் வச்சுருக்காங்க. நான் என்னன்னா, நம்ம நார்மலாக நம்ம தமிழ்நாடு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தேன். நிறைய பேர் நிற்கிறாங்க. பூத்தாளம் நான் கையில் வச்சிருக்கேன். திரும்பினா ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே நிற்கும்போது 5 மணிக்கு போன ஆளே 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. கோயிலில் போய் எல்லாம் முடிச்சு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்தது. ஆனால் நம்ம போகும்போது பின்னால் வந்துட்டே இருக்கும். நம்ம மெதுவாக நடந்து போகணும். இடையில நிப்பாட்டும் போது ஜூஸ் கொடுப்பாங்க, திருப்பி சிலதுக்கு மிட்டாயும் கொடுப்பாங்க. நான் ரொம்ப எடுத்தேன், ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. அங்கே லட்டும் கொடுத்தாங்க, ஃப்ரெஷ் ஜூஸும் கொடுத்தாங்க. ஜாலியாக இருந்தது. நான் நினச்சேன் நெக்ஸ்ட் இயரும் போகலான்னு சொல்லி. இவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ளவங்க இந்த பாருங்க டான்ஸு, இதான் காவடி டான்ஸ். கொஞ்சம் பேர்லாம் இது காவடி மேலே வச்சுக்கிட்டு அவங்க சுற்றும் போது அந்த காவடி எல்லாம் சுற்றும். அதுதான் அழகாக இருக்கும். அந்த பாட்டு அழகாக இருக்கும் போது அவங்க வேற இது வச்சுருக்காங்க, என்னதும் வச்சுருக்காங்க மிஷின் மாதிரி. அதை வண்டியில் ஏற்றி இந்த அழகாக இருக்கு பாருங்க. அதை விஷ் பண்ணால் நிறைய இதெல்லாம் கலர்ஃபுல்லானதுலாம் வரும். அதில் இது நல்லா வச்சுருக்கு. யானை கம்பீரமா ராஜாவா நடந்து பாருங்க. அங்க தூரமா இந்த வருது பாருங்க. ஆனா பார்த்தீங்களா, ஆனா அலங்காரம் எல்லாம் பண்ணி வந்துருக்கு. ஃப்ரண்ட் உள்ளதான் அலங்காரம் அழகா பண்ணிட்டு வந்துருக்கு பாருங்க. இந்த கிட்ட வந்து மொத்தம் 3 யானை. போன வருஷம் 2 யானை இருந்துச்சு. ஒரு யானை எல்லாரும் ஊஞ்சி தண்ணி. இதான் மெயின் யானை. இதுல தான் சாமி இருக்கு. சாமி மேல வச்ச யானை தான் மெயின் யானை. இதான் 3 யானை. மெயின் யானையும் இன்னொரு ஆணையும் நிக்குது அந்த ஷெட்ல. அவங்க சாப்பிட்டு வெந்திரமான மட்டும் தான் அவங்க நிறைய நடக்க முடியும்னு சொல்லி பூஜை எல்லாம் வச்சு கீழே எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாரும் நின்றுருக்கோம். கேரளா மேளத்தை கேட்டீங்களா, சூப்பரா அடிக்கிறாங்க. நான் சொன்ன வண்டி, அதில் தான் அந்த கலர்ஃபுல்லான பேப்பர் மாதிரி வரும். கொஞ்சம் பேர் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறையவும் இருந்தது. நான் 2 ஜூஸ் குடிச்சேன்.
மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னோம்ல, இதான் நானும் அம்மா நின்றுட்டு இருக்கோம். இந்த பாருங்க அந்த கலர்ஃபுல்லா இருந்தது, சொன்னேல ஓரஞ்சு கலர்லாம் வந்தது. இதே என்னோட ஃப்ரெண்ட், இவங்க வேற ஆளுங்க வந்திருக்கவங்க. நாங்கள் கிளம்ப போகிறோம். மணி 6:30 ஆச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய். நாங்கள் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் எம்எல்ஏ வந்தாங்க. இந்த எம்எல்ஏ பேர் மிஸ்டர் அன்வர் சாதத். கை கொடுத்தோம். கை ஹாய் சார். அடுத்து வந்தால் மாத்திரம் இந்த காவடியில் அந்த ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்கன்னு சொன்ன கலர்ஃபுல்லான பேப்பர், இது உள்ளே வச்சு டான்ஸ் ஆடும்போது வெளில வரும். காவடியில் வந்து கலர்ஸ் இருக்குல்ல, அது நிறைய இருந்தது. மணி 8:30. இவ்வளோ கூட்டம், டெக்கரேஷனும் அழகா இருக்கு. ஆனால் நிறைய கூட்டமாக இருந்தது. அங்கே பின்னாடி மெதுவா யாரும் அடுத்து பாருங்க. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. நாங்கள் பூ வச்சுக்கிட்டு சுத்தணும் கோயில் ஃபுல்லாக ஒரு தடவை. திருப்பி கோயிலுக்குள்ள போய் நாங்கள் தாளத்து கொடுத்துட்டு அவங்க பூ தட்டி எங்களுக்கு தந்துடுவாங்க. குட்டி நோக்கி இறங்கி நோக்கி பகவதி அம்மன் யானை இந்த மாதிரி கோயில் சுற்றி வரும். பின்னாடி வாங்க.